எல்லாம் கலண்டுக்கிட்டு தான் போகுது. கலங்கி போய் கிடக்குது. என்னங்க ஐயோ என்னது பிரச்சனை இல்லைங்க. தாவங்கோட்டில் அடிக்குது கொட்டை. அதுக்கு தான் நான் வந்து என்னன்னா கலட்டி உங்கள்கிட்ட கொடுத்துடலாமான்னு பார்க்குறேன். நீங்கள் வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கலாமா? ஆளுக்கு ரெண்டா வச்சுக்கிட்டு புரோட்டா கடை வச்சு பொழைச்சிக்கிறோம். என்னது புரோட்டா கடை வச்சு பொழைக்கிறீங்களா? ஆமாம். சரி, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவரை நான் யூடியூப்பில் வருவேன் போலயே. அட நீ மிருதங்க வாசிக்க வந்த மாதிரியே தெரியலப்பா. ஆக்கிறதுக்கே வந்த மாதிரி ஏங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். என்ன இதுல தேவ் நான் இந்த மாதிரியெல்லாம் டீ சாப்பிட்றதில்ல. இல்லை, நான் இந்த மாதிரியெல்லாம் டீ சாப்பிட்றதில்ல. இல்லை இல்லை, கொண்டு போய் உள்ளே இருக்கிற ஆளுகளுக்கு கொடுங்க. ஆமாம். என்ன அரண்மனை ரொம்ப அடி வாங்கியிருக்கு. சரி இருக்கட்டும். எல்லாம் அப்படிதான் விழுந்து நக்கி இருப்பாங்க போல அரண்மனையை. கலை கிடக்கு இதையுமா கலக்கிட்டீங்க? என்ன இந்த மாரியம்மா முகரையவே காணும். என்னப்பா அந்த அம்மா செதைச்சு வச்சிருக்கீங்க. சரி இருக்கட்டும். ஆமாம், உங்கள் மேலையெல்லாம் ரொம்ப பிரியமாக ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். சரி, நீ சொல்லும் போது என்னென்ன எந்த அளவுக்கு பிரியமாக இருக்குன்னு. இல்லைங்க அப்படிலாம் இல்லை. நம்மம்மா நீ பார்க்குற பார்வையிலே ஒரு டிக்காஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கா? அதுக்கு என்ன பண்ணுவான்? அதுக்காண்டி இதில் இனிமேலாம் வராதுப்பா. பார்த்துக்கிட்டு வேணா இருக்கலாம். ஏன் என்னை போட்டு கொலையா கொடுறீங்க? ரத்த கலவரையோட பார்க்குறீங்க. ஐயோ, நீங்கள் அது பண்ணாமல் தாங்க நான் படாத பாடுபட்டு இருக்கேன். ஆமாம், இப்பெல்லாம் யார் என்னை வச்சுக்கிறாளோ அவங்களுக்கு தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணலாமான்னு பிளான்ல இருக்கேன். ஆமாம், நான் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ பண்ணி விடு சொல்கிறேன். பண்ணி விடு. ஏற்கனவே 2 கிட்னியவே எடுத்திருக்காங்க. பாவம், அவரே சும்மா உட்காந்துருக்காரு. அவரை போய் பண்ண சொல்றிய. இருந்தாலும் மாமாவை தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். மாமா தான் என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாப்புல. இவருக்கும் லைட்டாக ஆசை இருந்திருக்கும் போல. கேட்டதோட அப்படியே நினைச்சு போல இல்லை இருந்துச்சு. நீங்க அப்படியாவது பிடிச்சி வச்சுக்கலாம்ல. இவரை பிடிச்சி வச்சு நான் என்ன பண்ணேன்? பேக்கு தூக்க எடுக்க உனக்கு தூக்க என்னங்க? பேக்கு தூக்க எடுக்க வைக்கவா? தாங்கி பிடிக்க இதையா இதை தாங்கி பிடிச்சானா அப்புறம் எங்கிட்ட அதெல்லாம் வாசிக்கிறது. அப்புறம் இதை பிடிச்சிக்கிட்டே தான் அவர் நிற்கணும். ஏ ஆத்தா ஆத்தரமா வாரியா ஆத்தா ஆத்தரமா வாரியா பக்கமடே போரியா அக்கா பக்கா யாரே மினா அல்லிகல்லாம் வபலே ஏ ஆத்தா ஆத்தரமா வாரியா நான் பக்கமடே போரியா. என்னங்க பக்கத்துல வாயிலே குடுக்குறீங்களே, நல்லா இருக்கு. இவர் என்னங்க இது குடுகுடு ஆடுது இல்ல? நீ ஆட்ட மாட்ட, நீ அத்துக்கிட்டு போயிடும். இது என்ன மிருதாங்கட்டையா? முந்தாஜ நீ காலி பண்ணி விட்ட. தலகாணியா? ஐயோ,
உங்க மத்தியில நான் காலையில புள்ளையோட தான் போறேன். நல்லா கவர் பண்ணலாம்ல இன்னும் முடியலையே. இனிமேல் சீனை கலட்டி நான் மாத்திக்கிட்டாதான் உண்டு. அவரம்பு வகை அல்லாம கொள்ளாம தீருமா நிப்பாட்டாதம்மா. நல்லா இருக்கு ஆட்டா, சும்மா நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிற. ஓ மண்டையை உடைக்க போறேன் பாரு. இடுப்புல கட்டிக்க, அதான் நல்லது. இடுப்புல கட்டிக்க வேணாம், நான் அதிலே கட்டிக்கவா? தீர்மானம்லாம் வைப்பேன். நானும் இழுவையா தான் போடணும்னு நினைக்கிறேன். என்னால முடிய மாட்டேங்குது. நான் முடியணும்னு நினைக்கும் போது எல்லாமே புதிய என் தலையில போட்ட கிரகம். பொன்னாட போத்த போறாங்களா? பொன்னாடை வாங்கிறேன். அந்த காலை எப்படியா கரெக்ட் பண்றேன். இங்கே டான்ஸர் நடிக்கும் ராணிஸ்ரீ அவர்களுக்கு நடிக்கும் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக ராணிஸ்ரீ ஆமா ராணிஸ்ரீக்கு போடுங்க. நீங்க நானும் ரொம்ப மேட்சா வந்திருக்கோம். ஆமா, எனக்கும் அவருக்கும் அவ்வளோ ஒற்றுமை. அவரும் வெள்ளை, நானும் வெள்ளை. வெள்ளை கொடி காட்டினோடையே இருப்போம் நாங்க. பிரச்சனை இல்லாம சமாதான கொடி மாதிரி. பொன்னாடி அந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினருக்கு என்னது, இவரும் என் இனம் தான். இவரும் வெள்ளை கொடி காட்டினோடையே தெரியும். இதெல்லாம் தேவல. நேற்று ஒரு ஆள் உட்காந்துருந்தாப்புல பேண்ட்ல ஜிப்பே போடாம பொழந்துக்கிட்டு. நீ அதை பாக்குற? எனக்கு அட்வான்ஸ் அதுக்கா வந்தவனுக்கு அதான் தெரியுமே. அட இங்கனதாங்க. அட எதுவுமே போடாம உட்காந்துருந்தா ஏன் மனுஷன் கேட்டா ஏன் ரசிகர்னு சொல்றேன். அவன் மொட்டை குண்டியோட உட்காந்துக்கிட்டு சும்மாரியா நீ வேற. பொன்னாடி அந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றியா இருந்தாலும் ஏன் இப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி இப்படி உட்காந்துருக்கீங்க? நீங்க நாடகம் நடத்துற மாதிரியே நடத்தினா நாடகம் பாக்குற மாதிரி தான் பார்த்தாங்க. என்னையா இப்படி வந்து இப்படி அமைதியா இப்படி உட்காந்துருந்தா என்னப்பா பண்றது? பேசுனா நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறிய. நாடாம பார்த்தா உங்களுக்குள்ளே நாடாம பாத்தீங்க. எங்க கிட்ட பேசுங்க. எங்களை பார்த்து என்ன அண்டாக்குள்ள இருந்து பேசுறாப்லையா? என்னங்க தம்பி எங்க பேசு. நம்ம வந்த வேலையை பாத்துக்க. அண்டாக்குள்ள இருந்து பேசுறாப்ல. பேச வைக்கல அப்படித்தானே இருக்கும். நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எவரும் தெரியாத ஆளு அப்படி சொல்லலாம். ஆமா அப்பா கேமராமேனு நீங்க யூடியூப்ல போடலான்னு பிளான்ல இருக்கீங்க. போடுங்க, ரொம்ப சந்தோஷம். நேற்று ஒரு கேமராமேன் வந்தாரு, போடுறேன்னு சொன்னாப்புல. என்ன முகத்தை மட்டும் கட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் பெருசா காட்டியிருப்பாங்க எடுத்து. அது மாதிரி இன்னைக்கு முகத்தை போட்டுருங்க. 100 நாளைக்கு வேணா அதெல்லாம் கட் பண்ணிட்டு போடுங்க. தலையாட்டாப்ல
இருங்க நான் என்ன கேதப்பட்டாடா பாரு ஏன்டா என்னையா உனக்கு பிரச்சனை ஏமா இதுல இருந்து உங்களை நான் சந்தோஷப்படுத்துறையா வாசிங்கப்பா ப்ளீஸ் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் எத்தனை நாளாக காத்திருந்தேன் ஆளான கண்ணி பொண்ணு வாடாத ரோஜா கண்ணு ஆளான கண்ணி பொண்ணு வாடாத ரோஜா கண்ணு பொங்குகளே எத்தனை நாளாக காத்திருந்தேன் வத்தலடி என்ன பொங்கும் வீதியடி எல்லாம் கலடி விழுகுது வத்தலடி என்ன பொங்கும் பட்டத்து யானையோடு ஓடு சொல்றேன் பட்டத்து யானையோடு நல்லா எத்தனை நாளாக காத்திருந்தேன் நான் நைட்டியே போடாம வேணா ஒரு நாளைக்கு ஆட்டி கட்டுறேன் வாங்க அதரதே வத்தலடி என்ன பொங்கும் வீதியடி அழப்பகு வீதியடி பட்டத்து யானையோடு பட்டத்து யானையோடு நல்லா பூமியிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் இந்த ஆட்டம் மட்டும் நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஆடவே மாட்டேன் ஏமா ஆடுமா இல்ல நான் ஆட மாட்டேன் ஏன் எல்லாமே ஆடுற அப்படின்னா நல்லா இந்த ஆட்டம் மட்டும் நான் ஆடவே மாட்டேன் சும்மா ஆடு சொல்றேன் நாங்க எதுவும் சரியா வாசிக்கலையா இல்லங்க நீங்களாம் நல்லா வாசிக்கிறீங்க அப்புறம் ஏன் ஆட மாட்டேங்கிறீங்க நீங்க இந்த ஆட்டம் ஆடும்போது மட்டும் நீங்க எல்லாரும் குரு குருன்னே பாக்குறீங்க அதுவே நாங்க எங்க பாக்குறோம் அதுதான் பார்க்க வைக்குது இங்க பாருமா இங்க யாரா பாரு இருந்தாலும் இப்படி ஏய், குரு குருன்னு பாக்க நாங்க பார்க்கல அது எங்களை பாக்குது ஏன் சொல்லு நான் மேல ஏத்துனா நான் கொண்டு போய் அப்புறம் அங்க வண்டியில வச்சுட்டு வந்துடுவேன் பாருங்க. ஐயனிட்டி கணவனோட பேரழகி. பச்சை குத்தி கணவனோட பேரழுதி
பாக்குது. அடங்க பாலா பிடிக்க போறீங்க. நீ ஆடுது. என்னங்க என்ன நீ தான் சொல்ற ஒவ்வொன்றா ஆடுதுன்னு? அதை பத்தி நான் கவலைப்பட மொட்டை குண்டியா கூட நான் ஆடுவேன். கொட்டை யோகம். பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மிருதங்கெல்லாம் வெறி கொண்டு போய் வாசிக்கிறாருங்க இந்த ஆட்டத்துக்கெல்லாம். இல்லங்க நீங்க ஆட்டுறதுக்கு ஏத்தாப்புல நாங்களும் வாசிக்கிறோம்ல. அது நல்லா இருக்கு நீங்க வாசிக்கிறீங்க. ஒத்துக்குறீங்களா? நீங்க குண்டியவே பாக்குறீங்க. ஒத்துக்குறீங்களா? கொடுத்தேன்னு வச்சுக்க கொத்து பரோட்டா போட்டுருவாங்க. கொத்து பரோட்டா இல்லைங்க, கொத்து பரோட்டா இல்ல, அவ்வளவுதான்.